அப்பா அப்பா வாங்களே, நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அப்பா எழுந்துருங்கப்பா. எதை பார்க்கணுங்கிற? கசாமாவோட குடும்பம் அதை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்குமா, நாமளும் பார்க்கலாம். எதை சொல்றேன்னு புரியலையே. அது எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? என்னுடைய முதல் ஷோ இந்த மாதிரி அமையணும். அழாதீங்க மிஸ் ஐடோ, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், கவலையப்படாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா ஒண்ணும் இல்ல, நாம போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. ஹலோ, இப்பதான் ஷோ இல்ல, நீங்க டைரக்டா பேசலாமே. ஓஹோ, அப்படியா? சரி, ஏதோ நீங்க பாக்குறீங்களா, இந்த ஜொலி ஜொலிக்கிற சிலைய சமீபத்துல தான் உருவாக்குனாங்க. ஓ, சமீபத்துல தான் இந்த சிலையை உருவாக்குனாங்களா? திரும்பவும் வந்துட்டாங்களே. ஹலோ மேடம், இங்கதான் இருக்கீங்களா? ஓ, இவங்களா? ஹாய். எதுக்காக நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல, எதேச்சியா தான் நாம சந்திச்சுக்கிறோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹீமா? வரி அதெல்லாம் எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து விளையாடணும். இந்த ஷின்சானை பார்த்து கத்துக்கோங்க. ஆமா, இவங்க உங்கள மாதிரியே இருக்காங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கோவப்படாதீங்க, நான் இத பழையபடி மாத்திடுறேன். அப்பா, நீங்க தப்பா பண்றீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு ஷின்சான். இல்ல இல்ல, இப்படி இல்ல, இப்படி கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல, இந்த மாதிரி தான் வரணும். ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. இது நீங்க பாழாக்கிட்டீங்க. ஷோ டைம் வேற நெருங்கிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? மேடம், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப காசுகாபில நடக்கிற அந்த ஈவென்ட்ட நம்ம பாப்போமா? மிஸ் ஐடோ, அங்க என்ன நிலவரம்? கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு புது அனௌன்சர். மேடம், உங்க வேலை கண்டிப்பா நீடிக்கும், நீங்க கவலையப்படாதீங்க. லவ்ஸ்கா